Hi friends, I'm Page Srijit. Welcome to day 3 of YouTube training program. இது வந்து சின்ன ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்சிலோட்டு உங்களுக்கு வந்து 45 டேஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நான் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா இந்த வெப் சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பண்ண போகிற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எபிசோட்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூபோட அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுப்போ நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் என்னென்னா நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அதாவது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி ஒரு சேனல் ஐடியா இல்லைன்னா அதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 50+ யூடியூப் சேனல் ஐடியாஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற உங்களோட சேனல் நேம் கரெக்டாக எப்படி பண்ணுறது, அந்த 2 டாபிக்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப் சேனல் நேம், அதில் யூடியூப் சேனல் ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் வந்து இதில் லிங்கில் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய கொஞ்சம் பாப்புலரான யூடியூப் சேனல் ஐடியாஸ் வந்து நான் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டை வந்து அடிக்கடி நம்ம வந்து புதுசாக சேனல் ஐடியாஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது டாபிக் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் வந்து விக்கிஹவுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஹவு டு மேக் பாஸ்தா நீங்கள் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஹவு டு இன்ஸ்டால் விண்டோஸ் பிசின்னு அதிலும் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் ஆளுங்க தேடுற மாதிரி எந்த மாதிரி ஹவு டு சர்ச் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நிறைய ஆளுங்க வந்து இன்டர்நெட்லேயே விரும்பி பார்க்குறாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ என்னோட ஷீட்டும் உங்களோட ஐடியாவும் சேர்த்து பார்த்துன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா நம்ம வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஐடியா வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் அதே பர்டிகுலர் ஐடியாவில் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளோட சேனல் வந்து மேலே வராது. ஏன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் எல்லா கேட்டகரியிலும் நல்லா ஒரு சூப்பராக இருக்காது. சில பேர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேட்டகரியில் அவங்க நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட மற்றவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம எந்த கேட்டகரியில் நம்ம பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 ஐடியாஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிச்சன் கார்டனிங் பற்றி உங்களுக்கு தெரியும், வீட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணுறது பற்றி தெரியும், குக்கிங் பற்றி உங்களுக்கு தெரியும், ஸோ ஸ்டிச்சிங் பற்றி உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் சாரீஸ் டிசைனிங் பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 5 கேட்டகரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த 5 கேட்டகரியிலும் உங்களோட ஒரு யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த 5 கேட்டகரியிலும் நீங்கள் வந்து 2 வாட்டி அது 10 வீடியோஸ் பண்ணுறீங்க. ஸோ 10 வீடியோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த நம்பர் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஸோ இந்த பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 10 வீடியோஸ்க்கு அப்புறம் இந்த 10 வீடியோஸில் வந்து எந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதிகமாக பாசிட்டிவாக ரேட்டிங், அதாவது லைக்ஸு கமெண்ட்ஸு வியூஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா அந்த டாபிக் தான் நீங்கள் வந்து பெஸ்ட். அதுக்கு அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தான் நீங்கள் ஆப்ட். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு குக்கிங் தெரியும், ஆனால் நீங்கள் குக்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் உங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அது பிடிக்காது, இல்லைன்னா நீங்கள் அதில் நல்லா இருக்காது, அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் நல்லா இருக்காது. ஸோ அந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குக்கிங் வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களோட சேனலை முன்னாடி கொண்டு வர முடியாது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து கிச்சன் கார்டனிங் பற்றிட்டோ இல்லைன்னா டிசைனிங் பற்றிட்டோ நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் இந்த டாபிக் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க இன்னும் இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஐடியா வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாபிக் எது அதிகமாக வியூஸ் கிடைக்குதோ அதிகமாக என்கேஜ்மெண்ட் கிடைக்குதோ அந்த வீடியோ அந்த டாபிக் எடுத்து தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் சேனலோட வீடியோஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள்
ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஐடியா வந்து எதில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த சேனலுக்கு வந்து நேம் பண்ணணும். ஸோ இனிஷியல் நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம், அந்த நேம் சேஞ்ச் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம் சூஸ் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் வருஷம் முன்னாடி, அதாவது ஃப்யூச்சர் பார்த்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அதை அப்படி தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து ஒரு நேம் ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஒரு நேம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து பெரிய சேனல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா க்ரோத் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் குருஜி சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து நீங்கள் வந்து யூடியூப் மட்டும் இல்லை, நீங்கள் ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எங்கே சர்ச் பண்ணாலும் அவங்களோட யூசர் நேம் வந்து கிட்டத்தட்ட டெக்னிக்கல் குருஜி ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா அதனால அவங்க வந்து அவங்களோட இன்டர்நெட் ஃபுல்லாகவே எல்லா சோஷியல் மீடியாவிலும் அவங்களோட அந்த பேர் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிராண்ட் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற யூசர் நேம்ஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்க போகிற யூசர் நேம் வந்து வேறு சோஷியல் மீடியாஸில் இருந்தால் அது அவைலபிளாக இருக்குன்னா அது இன்னும் உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எல்லா சேனலும் போய் செக் பண்ண தேவையில்லை. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு வெப்சைட் இருக்குது நேம் செக்கர் சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்ரீஜித் பிளாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். ஸ்ரீஜித் பிளாக்ஸ் சர்ச் பண்ணுறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, நம்ம சேனல்ஸ் அதாவது நம்ம வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதிலெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளாகரில் அது அவைலபிளாக இல்லை, வேர்ட்பஸ்ஸில் அது அவைலபிளாக இல்லை, இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒரே யூசர் நேம் நம்மளோட நம்மளோட நேம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிராண்ட் மாதிரி கொண்டு வர முடியும். எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரே நேம் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்னும் பிராண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதாவது நம்ம வந்து ஐடியா கண்டுபிடிச்சிட்டு நம்ம நேம் சூஸ் பண்ணுறது கூட நம்ம கிளியராக ஃபியூச்சர் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேம் சூஸ் ஐடியா கிடச்சிருச்சு, நம்ம நேம் சூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ரெடி தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வீடியோ நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது யூடியூப் சேனல் எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுன்னா. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன் இதை பற்றி யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறேன். ஆனால் எல்லா யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுற வீடியோவில் அவங்க மிஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது நம்ம யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண உடனே நம்ம வந்து யூடியூபுக்கு நம்ம வந்து சேனல் எது பற்றி தெரியறதுக்காக நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் அப்டேட் பண்ணோம். அது நிறைய வீடியோஸில் அந்த மெத்தட் அவங்க ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் அதை அப்டேட் பண்ணால் தான் உங்கள் சேனல் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து யூடியூப்னால கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சேனலில் எதுக்காக என்ன மாதிரி டாபிக் தான் உங்கள் சேனல் பண்ண போகிறதுன்னு யூடியூப்னால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ரொம்ப அதிகம் டைமில் நமக்கு வந்து 45 days தான் இருக்குது நம்ம சேனலில் வந்து 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த மெத்தட் பற்றி தான் நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் அந்த யூடியூப் வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணி இனிஷியலாக நீங்கள் எப்படி அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி அக்கௌண்ட் வீடியோஸ் எதுவுமே போடாமல் அக்கௌண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.